Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர், இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது செகண்ட் டிஸ்ட்ரிக்ட். நேற்று ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் திருப்பத்தூர் கேட்டிருந்தீங்க, அதனால் இது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர், லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர். நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் வைஸ் டெய்லி மேக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி மேக்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன். நாட் ஒன்லி இன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன், நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போனாலும் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. ஒரு 5 to 6 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய எந்த அளவுக்கு மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், உங்களோட பெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் தெரியாத சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தெரிஞ்ச சம்ஸை கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு ரீசெக் பண்ணிக்கோங்க, செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் வந்து எவ்ரி சாப்டர்லேயும் வந்து லாஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கொஷினில் வந்து ஃபுல்லாக தரோவாக ஒன்ஸ் அந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரஃப் ஒர்க்கில் போட்டு பாருங்கள். வர ஆன்சரை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஆப்ஷனை மார்க் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் கொஷினில் ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதில் மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை கொஷினில் வந்து கொஞ்சம் ட்விஸ்டிங் இருக்கலாம். அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் கண்டிப்பாக சூஸ் அ கரெக்ட் ஆன்சரில் இருக்கும். அதனால் கொஞ்சம் தெளிவாக வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே சரி. 14 1 மார்க்ஸ். ஸோ எப்போவுமே என்னோடய ஃபோக்கஸ் என்னென்னா 1 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் வர அளவுக்கு ப்ரிப்ரேஷன் இருக்கணும். ஸோ 14 out of 14 எடுக்கிற அளவுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும் மேக்ஸில் 1 மார்க்ஸ். அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக 1 மார்க்ஸ் முடிச்சிட்டிங்களா, கிராஃப் ஜாமெட்ரியில் ஃபுல் மார்க்ஸ் வரணும். த சேம் திங் 1 மார்க்ஸ் மாதிரி 8 8 16 மார்க்ஸ். கிராஃப் ஜாமெட்ரியில் வந்து 16 மார்க்ஸ் வரணும். மேம் எனக்கு ஜாமெட்ரி மட்டும்தான், 8 மார்க்ஸ் நீ ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து தரோவாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது நமக்கு 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை படிச்சிங்கனாலே கண்டிப்பாக இப்போது நீங்கள் நம்ம மார்க் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஷினை முடிச்சுட்டு இல்லை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொஷின் பேப்பரையும் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரையும் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்த கொஷின் அதில் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு 90 to 95% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் கவர் ஆகிருக்கும். அந்த ரிமைனிங் 5% அதுதான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாமே முடிச்சிருங்க. அந்த ரிமைனிங் 5% ஃபைனலாக உங்களுக்கு டைம் இருக்கும் போது ரிமைனிங் கொஷின்ஸை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கன்னா இதில் வந்து பார்ட் 2ல் 2 மார்க் கொஷின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி கொஷினுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த சம்லாம் கிளியராக தெரியுமோ அந்த கொஷின் நம்பர் போட்டு கிளியராக ஆன்சர் பண்ணிவிடுங்க. கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. 28th கொஷின் பார்த்தீங்கன்னா இஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கொடுத்துட்டு ஒரு பெர்பெண்டிகுலர் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கொஷின் வந்து நீங்கள் அல்ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த சாப்டருக்கு. ஏன்னா அதில் வந்து நிறைய, அதாவது ப்ளூ பிரிண்ட் அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ராவில் வந்து மற்ற சாப்டர்ஸை கம்பேர் பண்ணையில் அதில் கொஞ்சம் அதிக மார்க்ஸே நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஈஸியான சாப்டரும் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அல்ஜீப்ரா ரொம்ப ஈஸியான சாப்டர். பார்ட் 3 5 மார்க் கொஷின்ஸ் ஆன்சர் இன் 10 கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 42 வந்து கம்பல்சரி கொஷின். சாப்டர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ சாப்டர் 1ல் எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் இந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது ஓகே சாப்டர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா எத்தனை 2 மார்க்ஸ் கவர் பண்ணுறோம், எத்தனை 5 மார்க்ஸ், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ நாட் ஒன்லி கொஷின் பேப்பர் எடுத்தோமா எழுதணுமா முடிச்சோமா அப்படி இல்லை, இதை காட்டிலும் எழுதும் போதே பாரு ஃபஸ்ட்டு 2 கொஷின்ஸ் சாப்டர் 1லேருந்து வந்திருக்கு, 3 4 5 சாப்டர் 2லேருந்து கேட்டிருக்காங்க, சாப்டர் 4 5th 6th கொஷின் 7th கொஷின் சாப்டர் 3லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து, ஏன்னா அப்போ தான் உங்களுக்குள்ளே வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை மற்ற சப்ஜெக்ட்ஸை பண்ணும் போதுமே இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் எதுக்குன்னா, மாடல் கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுத சொல்கிறது எதுக்குன்னா இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்குள்ளவே நீங்கள் கொண்டு வரணும். ஓகே அப்போ இந்த சாப்டரை நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக வந்து 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம், 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 10 கொஷின்ஸில் 42nd கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்சைட் ப்ராக்கெட்ஸில் x² + 5x + 6 அடுத்து x² - 2x - 8 into x² - x - 12. இதுதான் வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ இதை நம்ம ஆப்ஷன்லேயும் குவிட் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப
டென்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ டீப் ப்ரீத், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் டென்ஸ்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வரல எல்லாம் மறந்துடுச்சுன்னா அடுத்தடுத்த கொஷினுமே ஸ்ட்ரக் ஆகி நிற்பீங்க. அதனால் வரலையா கொஞ்சம் நேரம் அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு தட் ஐ கேன் டூ அப்படின்ற மாதிரி யூ கேன் டூ ஃபர்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டென்ஷனை ஏற்றிக்காதீங்க மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு. பார்ட் 4ல் ஆன்சர் ஆல் கொஷின்ஸ். 8 மார்க்ஸ் கொஷின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஜாமெட்ரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்தது கம்பெனி இனிஷியலி கொடுத்துருக்காங்க இல்லையா, கிராஃப் தி அபோவ் டேட்டா அண்ட் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா 44ல் பி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். பட் இந்த 16 மார்க்ஸ் நமக்கு 16 அவுட் ஆஃப் 16 வர மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். 1 மார்க்ஸ் 14 மார்க்ஸ், அடுத்து 8 மார்க்ஸ் வந்து 2 கொஷின், 16 மார்க்ஸ். 16 + 14 30 மார்க்ஸ் நமக்கு இதிலே கவர் ஆகிடுச்சு. ரிமைனிங் 70 மார்க்ஸ் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாருங்கள். ஃபைனலாக ரிமைனிங் கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ 100 நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக தரோவாயிடுங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் வேண்டாம், ஃபுல்லாகவே தரோவாயிடுங்க. பட் அந்த ஃபுல்லாகவே கவர் பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கடுத்து ரிமைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்பல்சரி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ற மாதிரியானது. ஓகே, நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர்டுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒன் மோர் ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹைப்புன்னு ஒரு இது கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ரைட் சைடு வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஹைப்புன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.